அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. கனமழை பெய்து வருவதால் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக குளிக்க தடை. தென்காசி மாவட்டம் 5 அருவியிலும் நீர்வரத்து அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. மதுரை, தேனி, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை. மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே தேங்கிய மழைநீரில் சிக்கி வாகன ஓட்டிகள் திணறல். கோவை, நீலகிரி, தேனி, தென்காசியில் இன்று கனமழை. சென்னையிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருத்துறைப்பூண்டியில் மழைநீர் வடியாததால் வெள்ளத்தில் மூழ்கிய சம்பா பயிர்கள். வடிகாலில் மண்டியுள்ள செடிகளை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வைரஸ் காய்ச்சல் பரவல். தமிழகத்தில் மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழக அரசு தரும் வாய்ப்புகளை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தான் மத்திய அரசு நிதி தர மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தமிழகத்தின் காலை உணவு திட்டத்தை தெலுங்கானாவில் செயல்படுத்த உள்ளதாக ரேவந்த் ரெட்டி உறுதி. தமிழ்நாட்டின் கல்விக் கொள்கையை இந்தியா கடைபிடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். திமுக ஆட்சியில் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களின் கையில் அறிவாளை கொண்டு செல்லும் நிலை. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சனம். இப்ப அண்மையில பள்ளிக்கூடத்துக்கு அருவாளை தூக்கிட்டு போறோம். அருவாளை தூக்கிறதுக்காக பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. இன்றைக்கு வெட்கக்கேடான ஆட்சி. இதுக்கு தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அபரிதமா இருப்பதாக ஒரு தோற்றத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு, இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். சென்னையில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் சந்திப்பு. 2 மணி நேரம் ஆலோசனை நடத்தியதாக தகவல். திருப்பதி கோயிலில் பிரம்மோற்சவத்தின் 2வது நாளில் அன்ன வாகனத்தில் மலையப்ப சுவாமி வீதி உலா. கோவிந்தா முழக்கமிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம்.
ஸ்ரீஹரப்பட்டினம் தசரா திருவிழாவின் 3வது நாளில் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய முத்தாரம்மன். ஓம் காளி ஜெய் காளி என முழக்கமிட்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். குஜராத் மாநிலம் சூரத்தில் நடந்த கர்பா நடன நிகழ்ச்சியில் திரளானோர் பங்கேற்று உற்சாகம். பாரம்பரிய இசைக்கு ஏற்ப நடனமாடி அசத்தல். நாட்டு மக்களை காங்கிரஸ் கட்சியினர் சுரண்டி கொள்ளையடித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முந்தைய காங்கிரஸ் அரசு மின்சாரத்தின் முக்கியத்துவத்தை புறக்கணித்ததாகவும் விமர்சனம். பாலஸ்தீன விவகாரத்தை மோடி அரசு மனிதாபிமானத்துடன் அணுகவில்லை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி விமர்சனம். இந்திய விமானப்படையிலிருந்து இன்றுடன் விடைபெறுகிறது மிக் 21 ரக போர் விமானம். சண்டிகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப்படை வீரர்கள் சாகசம். அமெரிக்க அதிபர் டிரம்பை பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தளபதி நேரில் சந்தித்து ஆலோசனை. ஷெபாஸ் ஷெரீப் சிறந்த தலைவர் என புகழாரம் சூட்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.